ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாம். யார் படிக்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? செல்லிடை பொருள் குறைவாக அல்லது செல்லிடை பொருள் இல்லாமல் காணப்படும் திசு. எந்த திசுல இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் குறைவாக இருக்கும்? சொல்லுங்கடா. வெரி லெஸ் ஆர் நோ இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸ். தெரியலன்னா சொல்லுங்க, நானே சொல்றேன். எபிதீலியல் டிஷ்யூ தான், சரியா? அங்க வந்து இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு 3 ஜங்ஷன்ஸ் தான் இருக்கும். டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், அதேரிங் ஜங்ஷன் சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், மூச்சு கிளை குழாய் ஃபெலோப்பியன் டியூப்ல என்ன டிஷ்யூ காணப்படும்? கியூபாய்டல். கனசதுர வடிவம். கனசதுர வடிவ எபிதிலி. கனசதுரமா, தூணா, ஸ்குவாமஸா, கூட்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. மூச்சு கிளை குழாய் ஃபெலோப்பியன் குழல் அப்படி சொல்லியிருக்கோம். ஃபெலோப்பியன் குழல்ல எதுக்குமா பயன்படும்? அந்த சிலியா மூலமா அந்த சிலியா. சிலியா வந்து யூஸ்வலா காலம்னர்ல இருக்குமா, கியூபாய்டல்ல இருக்குமா, ஸ்குவாமஸ்ல இருக்குமா? காலம்னர்ல இருக்குமா. அப்புறம் அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட அப்படி யோசிச்சு பாருங்க. மூச்சு கிளை குழாயிலையும் சிலியா இருக்கிறதாலதான் டஸ்ட் எல்லாம் நம்ம வேற பக்கமா தள்ள முடியுது. சரி, இப்போ நீங்க பாக்குறதுல எது வந்து நாளமில்லா சுரப்பி, சாரி நாளம் உள்ள சுரப்பி? ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ். உமிழ்நீர். சோ எது வந்து நாளம் உள்ள சுரப்பினா? எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எது? உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பிக்கு தான் டக்ட் இருக்கும். உமிழ்நீர் சுரப்பியோட டக்டுக்கு என்ன பேருன்னு தெரியுமாடா? ஏன்னா இந்த கொஸ்டின்ல உமிழ்நீர் சுரப்பிக்கு நாளம் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த நாளத்துக்கு என்ன பேரு? சரி, வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்ட்? உமிழ்நீர் சுரப்பிகள் என்னென்ன வகைப்படும்? மேலெண்ண சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி, நாவடி சுரப்பி. நாவடி சுரப்பி. அப்போ நீங்க சொல்றீங்க இது நாளம் உள்ள சுரப்பின்னு. அப்போ அந்த சுரப்பிக்கு நாளம் இருக்கணும் தானடா? எஸ் மேம். அந்த நாளத்துக்கு என்ன பேரு?
கேள்விப்பட்டது இல்லையா? ஸ்டென்சன்ஸ் டக்ட், வார்டன்ஸ் டக்ட், டக்ட் ஆஃப் ரிவினஸ். இது மூணும் தான் சலைவரி கிளாண்டோட டக்ட்டுங்களுக்கு பேரு. பெராட்டிட் கிளாண்டுக்கு ஸ்டென்சன் டக்ட்னு சொல்லுவோம். அது வழியா தான் உமிழ்நீரை நம்ம வாய் பக்கல் கேவிட்டிக்குள்ள சுரக்குது. அடுத்தது வார்டன்ஸ் டக்ட், சப்மேக்சிலரி கிளாண்டு. நாவடி சுரப்பிக்கு, அதாவது சப்லிங்குவல் கிளாண்டை தான் நாவடி சுரப்பின்னு சொல்லுவோம். நாவடி சுரப்பிக்கு என்ன கிளாண்டுன்னா டக்ட் ஆஃப் ரிவினஸ். எழுதி வச்சுக்கோங்க, கேட்டாலும் கேட்பாங்க. நாளம் இருக்குன்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க, அது என்ன நாளம்னு கேட்கலாமா இல்லையா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா 3 நாளமும்? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். ஸ்டென்சன்ஸ் டக்ட், STENSON, ஸ்டென்சன்ஸ் அப்போஸ்ட்ரோபி S டக்ட். இது வந்து பெராட்டிடுக்கு. அடுத்து வார்டன், WHARTON அப்போஸ்ட்ரோபி S, வார்டன்ஸ் டக்ட். இது வந்து சப்மேக்சிலரி அல்லது தாடை சுரப்பி, கீழ்தாடை சுரப்பி. அடுத்தது நாவடி சுரப்பிக்கு டக்ட் ஆஃப் ரிவினஸ். இது ஆளுங்களோட பேர் வச்சு வைக்கிறதால தமிழ்லயும் இதுக்கு இதே தான். ரிவினஸ்னா ரிவினஸ் டக்ட் தான், டக்ட் ஆஃப் ரிவினஸ். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அடுத்து 189 படிங்க. கடகடன் லைனா ஒரு ஆளா படிச்சுட்டே வரணும். உடலில் அதிக மற்றும் அதிக அளவில் பரவி காணப்படும் திசு. எந்த திசுமா? நிறைய இருக்கு. இணைப்பு திசு மேம். இணைப்பு திசு. ஏன்னா கனெக்டிவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனு, பிளட்டு இல்லையா, எல்லாருமே வந்துடுறாங்க. கார்டிலேஜ், டெண்டனு, லிகமெண்ட். அதனால இணைப்பு திசு தான் அதிக அளவுல அதிக பரப்புல காணப்படுது. அடுத்த கொஸ்டின். எதுல நார் இழைகள்? ஃபைப்ரஸ் கிடையாது. ரத்தம். எலும்புல இருக்கிற ஃபைபர்ல பாத்தீங்கன்னா ஷார்பீஸ் ஃபைபர்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் கார்டிலேஜினஸ் ஃபைபர். அடிப்போஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே ஃபைபர்ஸ் இருக்கும். ஃபைப்ரோபிளாஸ்ட்னு ஒரு செல் இருக்கும், அதுல ஃபைபர்ஸ் இருக்கும். பட் இங்க வந்து ரத்தத்துல ஃபைபர்ஸ் இருக்காது. ஓகேவா? அடுத்து படிங்க. தூண் எபித்தீலியத்தில் உட்கரு எங்க காணப்படும்? உட்கரு நியூக்ளியஸ் வந்து எங்க இருக்குமா? தூண் எபித்தீலியம்ல அடிப்பகுதியில. அடிப்பகுதி பேஸ்ல தான் இருக்கும். சரியா? நுனியில இருக்காது. எந்த பகுதியில இருக்கும்? பேஸ். அடிப்பகுதி. அடிப்பகுதி. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வைங்க, இது கீழே இருக்க பேஸ்மெண்ட் மெம்பரேன், இது மேல தூண் செல்கள் இப்படி இருக்கும். தூண்னா அப்படியே இந்த பில்லர் மாதிரி. இதுல இந்த அடிப்பகுதியில காணப்படும். புரியுதா? எஸ் மேம். இந்த தூண் செல்கள்ல சீலியா இருந்ததுன்னா சீலியேட்டட் காலம்னர் எபித்தீலியம்னு சொல்லுவோம். சீலியா எதுக்காக இருக்கும்னா ஃபெலோப்பியன் டியூப்ல கருமுட்டையை தள்ளுறதுக்கு அல்லது மூச்சு கிளை குழாயில தூசிங்கள தள்ளுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படும். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். அடுத்த கொஸ்டின். கடன் வாசிங்க. ஏன்னா சார் வந்து இன்னொரு 4th பேப்பர் அனுப்பியிருக்காரு, அப்புறம் ஃபுல் ரிவ்யூ டெஸ்ட் ஒன்று அனுப்பியிருக்காரு. நிறைய டிஸ்கஸ் பண்ணோம்ல, கொஞ்சம் வேகமா வாசிங்க. காணப்படும் நாளங்களில் காணப்படும் திசு. சோ உமிழ்நீர் என்ன ஃபங்க்ஷனுடா? என்ன ஃபங்க்ஷன் பா? செக்ரீஷன் தான் இல்லையா? சலைவரி செக்ரீஷன்.
ஸோ செக்ரேஷன்னா என்ன வகையான செல்ஸ் இருக்கணும்? காம்பவுண்ட் என்னமா இருக்கணும்? காம்பவுண்டா இருக்கும். கனசதுர வடிவம். யூஸ்வலா கியூபாய்டல் தான் செக்ரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? காம்பவுண்ட் எல்லாம் வந்து ப்ரொடெக்ஷனு அந்த மாதிரிக்கு தான் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கே என்சிஆர்டிலே ஒரு வரி போட்டிருப்போம். காம்பவுண்ட் எபித்தீலியம் வந்து அப்சார்ப்ஷன் மற்றும் செக்ரீஷனுக்கு பயன்படாது, இது ப்ரொடெக்ஷனுக்கு தான் பயன்படும் ஒரு வார்த்தையே இருக்கும். படிச்சிருக்கீங்களாடா? செல்லுலார்ன்றது அப்படி சொல்லிட்டேன். படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ் மேம். இதுல எது வந்து இணைப்பு திசு அல்ல? எலும்பா, குருத்தெலும்பா, ரத்தமா, தசையா? தசை. தசை. தசை மஸ்குலர் டிஷ்யூ வேற, மத்த எல்லாருமே கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். அடுத்த கொஸ்டின் யாராவது படிங்கடா. எவை மொத்த எண்ணிக்கையில் சரியாக பொருந்தியுள்ளது? இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, இப்ப முள் எலும்பு சொல்றீங்க 8ன்னு சொல்லிட்டு இது தவறு அப்படின்னீங்கன்னா சரியானது எதுன்னு எனக்கு சொல்லணும். சரியா? மனிதர்களின் கழுத்து முள்ளெலும்பு 8. கரெக்டா தவறா? சர்வைக்கல் வர்டிப்ரே 8 கரெக்டா? தவறான பதில். எவ்வளவு அப்போ சர்வைக்கல்? 7 மேம். சர்வைக்கல் 7. ஸோ சில பேர் முழிக்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க. வர்டிப்ரே, வர்டிப்ரேன்றது முள்ளெலும்பு. முள்ளெலும்பு, சர்வைக்கல், என்னென்ன இருக்கு லைனா ஆர்டரா சொல்லிட்டே வாங்க. இல்லைங்களா? cervical, thoracic, lumbar, sacral, sacral, coccygeal. சொல்லுங்க. cervical 7 இருக்குங்க. cervical, thoracic. ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன், நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. sacral, coccygeal. இது ஞாபகம் வைங்க. thoracic 12 ஞாபகம் வைங்க. thoracic எத்தனை? 12. 12 வந்து ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு 7, இன்னொன்னு 5. 7 + 5 தானே 12. அந்த 7 தூக்கி சர்வைக்கல்ல போடுங்க, 5 தூக்கி லம்பார். இது ரெண்டும் ஒண்ணுதான். அவ்வளவுதான். இப்ப ஈஸியா நினைப்புல இருக்குமா? thoracic 12, 12 பிரிச்சீங்கன்னா மேல 7 கீழே 5, மத்த 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். ஈஸி. ஈஸியாடா? எஸ் மேம். எஸ் மேம். அடுத்து போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். விலா எலும்பு 12 இணைகள். கரெக்டா தவறா? கரெக்ட். எஸ் மேம், கரெக்ட். 12 pairs. சரியா? அப்பனா 24 எலும்புகள். ஸ்டர்னம். மார்பெலும்பு 2 மேம். கரெக்டா? தப்புங்க. ஒண்ணுதான். ஸ்டர்னம் ஒண்ணே ஒண்ணு. அடுத்து வயதான மனிதனின் மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை 208. சரியான பதிலா? 206. அவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சா? அடுத்து போலாம். 195 யாராவது வாசிங்க. தசைகளில் கால்சியம் அயனிகள் எங்கு சேமிக்கப்படுகின்றது? சோ மசில்ல கால்சியம்லாம் எங்கம்மா ஸ்டோர் ஆகுது? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆமா, ரிசர்வாயர் ஆஃப் கால்சியம்னு சொல்லுவாங்க. சார்கோபிளாஸ்மிக்க சேமிக்கிறவங்களுக்கு பேரு ரிசர்வாயர். ரிசர்வாயர் ஆஃப் கால்சியம் யாருன்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? சார்கோபிளாசம்ங்கிறது சைட்டோபிளாசமை குறிக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் குறிக்கிற வார்த்தை தான் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே? எஸ் மேம். அடுத்த क्वेश्चन.
அடுத்த question. இடப்பெயர்ச்சியில் குறிப்பிடத்தகுந்த இயக்கத்தை மேற்கொள்ளும் மூட்டு. குறிப்பிடத்தகுந்தன்னு நிறைய மூவ்மெண்டா? ஓகே, நிறைய மூவ்மெண்டாடா குறிப்பிடத்தகுன்னா என்னது? கொஞ்சோண்டா நிறையவா? அது மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் தான் மேம் வரும். கொஞ்சோண்டுன்னு அர்த்தமா? இடப்பெயர்ச்சியில்னா லோகோமோஷன்ல குறிப்பிடத்தகுந்த இயக்கத்தை மேற்கொள்ளும் மூட்டு. குறிப்பிடனா கொஞ்சமா இல்ல நிறையவா? நான் இது மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நார் மூட்டு சுத்தமா இருக்காது. கொஞ்சோண்டு குருத்தெலும்பு மூட்டு கார்டிலேஜினஸ், கொஞ்சம் நிறைய சொல்லிக்கிற மாதிரினா சைனோவியல் ஜாயிண்ட். ஓகேவா? சைனோவியல்ல நிறைய வகை இருக்கு. பால் அண்ட் சாக்கெட்டு, ஹிஞ்சு, சாடில் அப்படின்னு நிறைய வகை இருக்கு. அப்ப இடப்பெயர்ச்சின்றப்ப சைனோவியல் தானே மேம் வரும்? ஆமா, அதான் குறிப்பிடத்தகுன்னா நிறைய தானே அர்த்தம்டா. லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்றவங்க நிறைய, அப்படிதானே அர்த்தம். மேம் குறிப்பிடத்தகுந்த பர்டிகுலர்னு அர்த்தம் மேம். பர்டிகுலர்னா சைனோவியல் தான் மேம். ஆனா இடப்பெயர்ச்சினாக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. ஆமா, சைனோவியல் தானே மேம் தேவைப்படும். சைனோவியல் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட லிம்ஸ் அதெல்லாம் இல்லையா. மூவ்மெண்ட்டுக்கு தமிழ் என்னமா? இயக்கம். இயக்கம். ஓகே, இயக்கம் தான் நம்ம ஒரே இடத்துல இருந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு அசைவுகள் அப்படின்றது இட பெயர்ச்சிக்கும் அசைவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூவ்மெண்ட்டுக்கும் லோகோமோஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூவ்மெண்ட் சொன்னா நம்ம ஒரே இடத்துல இருந்து கண்ணை மூடி திறக்கிறது, கையை அசைக்கிறது, இதெல்லாம் கூட சொல்லலாம். பட் இடப்பெயர்ச்சினா கண்டிப்பா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதுக்கு நம்மளுக்கு கால்கள், கை, மூட்டு இதெல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதனால ரொம்ப கரெக்ட் ஆப்ஷன் சைனோவியல் மூட்டு தான். ஓகேவா? எஸ் மேம். ஸ்கேப்புலால அக்ரோமியனுக்கு கீழே ஒரு டிப்ரெஷன் இருக்குது. அதுக்கு என்ன பேர்? கிளினாய்டு கேவிட்டி மேம். கிளினாய்டு கேவிட்டி. சரி, இது கூட நான் இன்னும் கொஞ்சம் क्वेश्चन ஆட் பண்றேன். இந்த கிளினாய்டு கேவிட்டியோட நம்ம கையோட எந்த பகுதி சேரும்? ஹியூமரஸ் மேம். அப்போ அந்த மூட்டுக்கு என்ன பேர் சொல்லலாம்? கிளினாய்டும் ஹியூமரஸும் சேர்றதால அந்த ஜாயிண்ட்டுக்கு பேரு ஹிங் ஜாயிண்ட். கிளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். சேர்த்து சொல்ல வேண்டியதுதான், கிளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். ஓகேவா? சரி, தொராசிக் கேவிட்டி எல்லாருக்குமே தெரியும், மார்பு குழி. அதுக்குள்ளாரதான் நம்மளோட நுரையீரல் இருக்கு. இந்த அசிட்டாபுலம்ங்கிறது என்னதுமா? பெல்விஸ்ல இருக்கக்கூடியது மேம். ஃபீமர் போன் கனெக்டா இருக்கக்கூடிய. வெரி குட். நம்மளோட தை போன் வந்து கனெக்ட் ஆகிற ஒரு பிளேஸுக்கு பேர் தான் அசிட்டாபுலம். இலியம், இஸ்கியம், பியூபிஸ் 3 ஜாயின் ஆகிற ஒரு டிப்ரெஷன். சரி, அடுத்தது foramen of magnum. இது எங்க இருக்கு? இது மண்டை ஓட்டுல இருக்கக்கூடியது. மண்டை ஓடோட அந்த கீழ் பகுதியில ஒரு பள்ளம், அதாவது ஆக்சிபிட்டல் சொல்றோம்ல, பின் மண்டை. அந்த பின் மண்டை தான் அப்படியே கீழ் பகுதி வரைக்கும் வரும். இந்த ஓட்ட வழியா தான் நம்மளோட ஸ்பைனல் கார்டு, நம்ம ஸ்கல்லுல மெடுலா ஆப்லங்கேட்டா முடியும். மெடுலால இருந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஓட்ட வழியா தான் வரும். இந்த ஹோலுக்கு பேர் தான் foramen of magnum. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிபிட்டல் போன்ல ஒரு துவாரம் இருக்கும். இந்த துவாரத்தின் வழியாகத்தான் ஸ்பைனல் கார்டு வருது, நம்மளோட வெர்டிபிரல் காலம்குள்ள ரீச் ஆகும். நெக்ஸ்ட் போலாமா? 198 யாரா வாசிங்க. ஏபிசிடி பாகங்களை குறிக்க சொல்றாங்க. ஏ என்ன பகுதி? வெர்டிபிரம். என்ன வெர்டிபிரம்? கழுத்து முள்ளெலும்பு மேம். கழுத்து முதுகெலும்பு. அடுத்து பி பகுதி மார்பு முள்ளெலும்பு.
மார்பு. சி பகுதி முதுகு இடுப்பு இடுப்பு முள்ளு லம்பார். சரியா? அடுத்து டி பகுதி சக்கரம். சாக்ரம். எது அப்ப கரெக்ட் ஆன்சரு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 1. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 119 சாரி 199. இதுல எது வந்து மண்டையோட எலும்பு? மிக மிக சுலபமான ஒரு கேள்வி. எது இதுல மண்டையோட எலும்பு? ஆ? பிடரி எலும்பா? நன்றி. பிடரியா? பிடரி எலும்புன்னா அட்லஸ் தான். அட்லஸ் கழுத்து எலும்பு. நீங்க சர்வைக்கல்ல 7 போட்டீங்கல்ல, அதுல C1 C2 தான் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ். அது கழுத்து எலும்பு. அது மண்டை ஓட்டுல இருக்காது. கழுத்து எலும்பு தான் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ். மேண்டிபிள் மேம். பெட்டல்லா வந்து நம்ம காலோட முட்டி எலும்பு. மேண்டிபிள் தான் தாடை, கீழ்தாடை. கீழ்தாடை ஸ்கல்லுல தானே இருக்கு. அப்புறம் ஏன் தப்பா சொன்னீங்க பிடரின்னு? நோட் பண்ணிக்கோங்க தெரியலன்னா. அடுத்து 200வது கொஸ்டின் சொல்லலாமா? எஸ் மேம். பொறுத்துங்க பார்க்கலாம். ஹெட் ஆஃப் ஃபீமர் எது கூட நான் பொருத்தணும்? நீங்க சொல்லுங்க, நான் பொருத்தணும். அஸ்டபிள். என்னமா? ஹெட் ஆஃப் ஃபீமர் அஸ்டாபுலம். ஹெட் ஆஃப் ஃபீமர் அசிட்டாபுலம் கூட Acetabulum. ஜாயின் ஆகும். கரெக்ட். லினாய்டு பெக்டோரல் கார்டன். பெக்டரல் ஹியூமரஸ் கூட ஜாயின் ஆகும். ஸ்டர்னம் என்னமா? ஃபிளாட் போன். சத்தமா? ஃபிளாட் போன்ஸ் சட்டை எலும்பு கட்டை எலும்புகள். கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் வெர்டிபிரே. நம்மளோட அந்த முதுகோட எலும்பு கிட்ட இந்த கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் இருக்கிறதால தான் நம்மளால கொஞ்சத்துக்கு அப்படி என்ன சொல்றது பெண்ட் ஆகுறோம், நிமிர்றோம், இதெல்லாம் பண்ண முடியுது. இன்கேஸ் அங்க ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் இருந்ததுன்னு வைங்க, அவ்வளவுதான், அப்படியே ரோபோ மாதிரி நடக்க வேண்டியதுதான். புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம் முடிச்சிட்டோம் 200 கொஸ்டினும். ஈஸியா இருந்துச்சாடா இந்த இது? எஸ் மேம். எஸ் மேம் ஈஸியா இருந்தது. அடுத்து 4வது லெசன் என்ன பாத்தீங்க? நாலு என்னமா டெஸ்ட் எழுதுனீங்க? யூனிட் டெஸ்ட் 4 என்ன சாப்டர் எழுதுனீங்கன்னு கேட்டேன். 4 முடிச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் போலாம். என்னாச்சு, என் வாய்ஸ் கேட்கலையா என்ன? பதிலே காணும். பயோடெக் பார்த்தோம். என்னமா? பயோடெக்னாலஜி பயோடெக்கா? ஓகே. பயோடெக் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? பயோடெக்ல ரெண்டுமே வாடா, பிரின்சிபல் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுமா? எஸ் மேம் ரெண்டுமே தான் ரெண்டுமே தான் பார்த்தீங்க. சரி, குட். அதுல ஏதாவது கஷ்டமான பகுதி இருந்துதா உங்களுக்கு புரியாம அந்த மாதிரி? நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சேன், ஆனா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ டவுன்லோட் ஆச்சு, ஆனால் ஹிஸ்டரியில காட்டவே மாட்டேங்குது.
சரி, பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ல ஒரு கேள்வி கேட்குறேன், அது சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ள போய் அப்படியே கொஷின்ஸா பார்க்கலாம். சொல்றீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க? வாட் ஆர் த டூல்ஸ்? Restriction center nucleus. DNA, லைகேஸ்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், பாலிமரேஸ் என்சைம், ஓகே. சரி, எல்லாமே நொதிகள் எல்லாம் ஒண்ணா வச்சுக்கோங்களேன். மொத்தம் 3 டூல் தான்டா. ஒன்னு நொதிகள், இன்னொன்னு வெக்டர், இன்னொன்னு காம்பிடென்ட் ஹோஸ்ட். நீங்க படிக்கும் போது அப்படி படிங்க, சரியா? 3 டூல்ஸ் தான். ஒன்னு வந்து நொதிகள், என்சைம்ஸ். இந்த என்சைம்ல உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், எண்டோநியூக்ளியஸ், எக்ஸோநியூக்ளியஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். ஓகேவா? எஸ் மேம். எஸ் மேம். எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போட்டலாம், என்சைம்குள்ளேயே. வெக்டார்னா கடத்திகள்ல. எஸ் மேம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடத்திகள், அது ஒரு டூலு. அதுக்கு அடுத்து கடைசியா என்ன டூலு? ஹோஸ்ட் மேம். ஹாஸ்ட், காம்பிடென்ட் ஹாஸ்ட். என்ன ஹாஸ்ட்? காம்பிடென்ட் ஹோஸ்ட். ஹாஸ்ட். ஓகேவா? எஸ் மேம். சரி, இப்போ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ப்ராசஸிங்? இப்போ டூல்ஸ் பயோடெக்னாலே 2 விஷயம்தான். 3 டூலை பத்தி படிக்கணும். அடுத்து இந்த டூல்ஸை வச்சு என்ன ப்ராசஸ் பண்ண போறோம்ன்றத பத்தி படிக்க போறோம், அவ்வளவுதான். 6 ஸ்டெப் இருக்கு. என்னென்ன ஸ்டெப்? ப்ராசஸிங். டிஎன்ஏ தனிமைப்படுத்தணுமா? ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் ஆறு ஸ்டெப்டா. cutting of DNA with restriction enzyme. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட உதவியோட என்ன பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? எஸ் மேம். கட்டிங் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். மூணாவது ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன்னா பிசிஆர் மேம், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ல பண்றது. அது எதுக்கு பண்றது? அதோட கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. எதுக்காக ஆம்பிளிஃபிகேஷன்? நம்பரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஒரு காப்பி இன்னும் கிளியரா கேட்கலையா? கேட்கலையாமா நான் பேசுறது ஸ்டூடெண்ட்ஸ்? டைம்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? புரியல. அது டவுன்லோட் பண்ணி வச்சேன் எல்லாமே. ஆனா இப்போ அந்த 4th இதெல்லாம் டவுன்லோடே ஆகல. திருப்பி ட்ரை பண்றேன், வர மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையா? நெட்டு தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். இருங்க.
நெட்டு பயோடெக்லாம் நெட்டு நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் Yes, ma'am. கேக்குதாம்மா? எஸ் மேம். கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளமா இருக்குடா. ராஜேஷ்ட சொல்லிட்டேன். நாளைக்கு நம்ம ஒரு 5 o'clock போல பார்ப்போமா? 4th பேப்பரு Yes, ma'am. ஈவினிங் டெஸ்ட் இருக்குங்க. டவுன்லோட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் முன்னாடியே. என்னம்மா? நாளைக்கு ஈவினிங் டெஸ்ட் இருக்குங்க. 5 o'clock 5:40 to 9 மேம். 5:40 to 9 சரி, நான் 5 to 5:40க்கு முன்னாடியே முடிக்க பார்க்குறேன். சரியா? Yes, ma'am. இல்லைன்னா சார் வேணா கொஞ்சம் டெஸ்ட் கூட தள்ளி வச்சுக்க சொல்லலாம். இது நைட் டைம்ன்றதால நெட் ரொம்ப மோசமா இருக்குடா. நாளைக்கு ஈவினிங்கே எடுக்கிறேன். ஓகே? Yes, ma'am. Okay, ma'am. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Thank you, ma'am. தேங்க்யூ. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. க்ளோஸ் கூட ஆக மாட்டேங்குது. அக்கா மீட்டிங் எண்டு குத்துருங்கக்கா.